ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டாங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இங்கே ஆஃப்ரிக்காலேருந்து நிறைய வீடியோஸ் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். நாங்கள் வந்து உகாண்டாவில் தாங்க இருக்கோம். உகாண்டாவில் இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பாப்பா டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். மார்னிங் 7 o'clockலாம் இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்கே டான்ஸ் ஆடுற குழந்தைங்க எல்லாருமே மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க பேரண்ட்ஸை மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்பா ஆல்ரெடி மேக்கப்லாம் வீட்லேயே முடிச்சுட்டு வந்துட்டதுனால நாங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருந்தோம். இப்போ கொடி ஏற்ற போகிறாங்க. கொடி ஏற்றுனதுக்கப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் எப்படி நடக்குதுங்கிறத பாருங்கள். ஃப்ளாக் ஏற்றி முடிச்சிட்டாங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறது எல்லா இடத்துலையுமே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அது நமக்கு ஒரு தனி ஃபீலே கொடுக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸுங்க, உகாண்டாவில் இருக்குது. இந்தியன் ஹை கமிஷனர் தான் ஃப்ளாக் ஏற்றுனாங்க. நிறைய இந்தியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன்ஸை நம்ம பார்க்க முடியும். ஏர்லியாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காஃபி, டீ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நீங்களே பாருங்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக ஒயிட் கலராக வந்தது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்தது. குழந்தைங்க டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ஃப்ளாக் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்தியன் ஹை கமிஷனர் அப்புறம் வந்த கெஸ்ட் எல்லாருமே ஸ்பீச் கொடுத்தாங்க. सबको परिवार की दृष्टि से देखता। हमारा भारत, अपना भारत अद्भुत है। वर्तमान में खेल में भी आगे बढ़ रहा और रेल में भी आगे बढ़ रहा। வந்த கெஸ்ட் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல ஆஃபீஸர்ஸ், அவங்க மனைவிமார்கள் எல்லாருமே பாட்டு பாடினாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்களாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க.
பாப்பாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. பாப்பாவோட ஸ்கூல்லே ஒரு இந்தியன் டீச்சர் தான் கற்றுக் கொடுத்தாங்க. அவ்வளோ அழகாக ஆடியிருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அப்புறம் அவங்களோட மனைவிமார்கள் அவங்களோடலாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்த எல்லாருமே வந்து எல்லா ஆஃபீஸர்ஸோடையும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்களும் வந்து அழகாக எங்கள் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கம்பாலா உகாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினினேச்சர் டாய்ஸ் மூலமாக சூப்பராக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெஹல்காம் இன்சிடெண்ட்டு. ஸோ அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாங்க அதையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆப்ரேஷன் சிந்தூருக்காக நம்ம கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகள் ஒன்றையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸர்கிட்ட பேசி முடிவெடுத்துட்டு கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை ஸோ இவங்க மூலமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சில ஆஃப்ரிக்கன்ஸுங்களுக்கு என்ன ஏதுன்னு இது ஒன்றுமே புரியல. ஸோ அவங்களுக்கும் அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. India being a peace-loving country, we always wanted to be self-sustained and the growth. Them Akash, Nagastra, Rafale jets, BrahMos, okay, then Prithvi, then and when we attacked on them, it was a precision attack, not even a single civilian. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் கேம்பும் அங்கே நடந்தது. வந்த பாதி பேர் வந்து பிளட் டொனேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து 3வது வருஷம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்த எல்லாருக்குமே டோக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நாங்கள் ஃபுட்டு வாங்கிக்கிட்டோம். எப்பொழுதுமே அவங்க நமக்கு சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாகிடுச்சு. பூரி, சன்னா, இட்லி, வடை, சாம்பார், தக்காளி சட்னி, நிலக்கடலை சட்னி, டோக்லா, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. பைனாப்பிள், வாட்டர்மெலன், ஸ்வீட் வச்சுருந்தாங்க. ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே ப்ரோக்ராம் வந்து நல்லா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ அந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இந்தியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நம்ம தமிழ் மக்களும் நிறைய பேரை நாங்கள் பார்த்தோம். இங்கே மோஸ்ட்லி இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸுக்கு நாங்கள் எதுக்கு வருவோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா அடிக்கிறதுக்கு, எங்களுக்கு டிபெண்டன்ட் பாஸ் அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி வேலைகளுக்காக தான் இங்கே வருவோம். இது இல்லாமல் ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கும் இங்கே வருவோம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.